அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் வியாழக்கிழமையில் இருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு. இன்றைக்கி அதிகமாக எல்லோரும் இறைநேசர்களிட போவாங்க, துவா செய்வாங்க. அவங்களுடைய துவாவை வாங்கிக்கிறங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற வலிமார்கள் இடத்துல நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் போங்க, ஜியாரத்து செய்யுங்க, துவா செய்யுங்க. இதெல்லாம் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்கண்டா அவங்க முட்டாளாக செய்யலை. அவங்களுடைய துவா தெரிஞ்சு அவங்களுடைய துவா கபூலியத்தாகி அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருக்கிறவங்கள போய் பார்த்து அந்த நெருக்கத்தை நம்மளும் பெறணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் போனாங்களே தவிர அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகவும் கிடையாது, எங்களுடைய முன்னோர்களும் போகவும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊர்லேயும் வலிமார்கள் வந்து தான் தீன ஹயாத்தாக்குனாங்களே தவிர உங்களுக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உங்களுடைய தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது. உங்களுடைய முன்னோர்கள், அதாவது தாய் தகப்பன்னா இப்போ தாய் தகப்பன் 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உங்கள் முன்னோர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்தோம், நம்ம எப்படி யார், உன்னுடைய அத்தா அம்மா பேர் தெரியும், அவங்களுடைய அத்தா அம்மா பேர் தெரியும், அவங்களுடைய அத்தா அம்மா பேர் தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி இருந்தோம், நம்ம யார் அப்படிங்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சீதேவியில் நம்ம ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறனால, அதாவது உண்மை என்றைக்குமே எப்படின்னா கசக்கும், பொய் இனிக்கும். ஆனால் பொய் உண்மையாகும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அது நீடித்து நிற்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொல்கிற சொல்லும் நீடித்து நிற்கும். அல்லாஹ் தஆலா அதுக்கு கிருபை செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அல்லாஹ் தஆலா யாருக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் உணர்த்தலை அந்த விஷயத்தை. அப்போ நமக்கு அந்த விஷயத்தை உணர்த்துறான், இந்த இறைநேசர்களுடைய பாதைகளை நமக்கு திறந்து கொடுக்குறான்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இதை நீங்களும் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறீங்க. எல்லா இடத்துல நாங்கள் சொல்கிறோம், அதை வாங்க முடியாமல் சைத்தான் எடுக்கிறான். அதில் நம்ம கூட்டத்தையே ஒரு கூட்டமே அதாவது நம்ம கையை கொண்டு நம்மளே குத்தணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டான். இது ஷைத்தானுடைய பாதையில் போகிறீங்களா, இறைநேசர்களுடைய தொடர்பு கொண்டு இறைவனை பிடிக்கிறீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஷார்ட்டான வழி, நீங்கள் இறைநேசர்கள் இடத்துலாம் போகலை, அவுலியாக்கள் இடத்துலலாம் போகலை, நாங்கள் ஏன் அங்கே போகணும், நாங்களும் முஸ்லீம் தான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அப்படி அதுக்கு தகுதியான ஆளாக இருங்க. தகுதியான ஆளாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆகுங்க. காலையில் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிங்க, உங்கள் பிள்ளைகளோடையும் எந்திரிக்க சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட தொழுவாமல் இருக்காது. அப்படி தொழுவாமல் இருந்து நீங்கள் எல்லா இடத்துல கேட்டீங்கன்னா நீங்களே இறைநேசர்கள் தான். உங்களுக்காக துவா செய்வாங்க. எப்படி நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை, அவங்களும் உங்களுக்காக துவா செய்வாங்க. ஏன்னா மலக்குமார்கள் எப்படி வர்றாங்க, ஜின்கள் எப்படி போகுது, அதேமாதிரி தான் இறைநேசர்களுக்கு அந்த அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் தஹஜ்ஜத்தோட ஒரு ஆள் ஒரு வீட்டில் தொழுவாட்டி, காலையில் ஃபஜர் தொழுகாத வீடு முசீபத்து பிடித்த வீடு. அந்த முசீபத்து பிடிக்காத ஊடாகிறதும் யார் கையில் இருக்குது, உங்கள் பெரியவங்க கையில் இருக்குது. மாமியார் மாமனார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த மருமவோ நம்மளை தப்புன்னு நினச்சிச்சோ, நம்மளை தொழுவை எழுப்புறாங்களே கஷ்டப்படுத்துகிறாங்களோ நினச்சிச்சோ, அது நாளைக்கு எல்லா இடத்துல அவங்களையும் பிடிச்சி கொடுக்கும், உங்களையும் பிடிச்சி கொடுக்கும், தாய் தகப்பனையும் பிடிச்சி கொடுக்கும். ஏன்டா அவர் தொழுதார் என்னையே தொழுவ சொல்லலண்டு. அதனால் ஒவ்வொரு மாமனாரும் தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரிகளும் யாரெல்லாம் தொழுகையாளிகளாக இருக்கிறீர்களோ அனைவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயது ஆயிடுச்சுன்னா பிள்ளைய தொழுவ சொல்லுங்க, 10 வயது ஆயிடுச்சுன்னா அடைத்து தொழுவ சொல்லுங்கன்ற அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். ஆனால் இதை நம்ம செய்கிறோமா? எம்புட்டு கேள்வி கேட்குறோம். ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் எம்புட்டுலாம் கேள்வி கேட்குறோம். இதே ஒரு கெட்ட விஷயத்த சொன்னால் ரசிக்கிறோம். ஏன்னா ஒரு பாட்டு பாடுங்க, அப்படியே அதை ரசனை அப்படியே. ஏன் அப்படின்னா சைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இசை மூலியமாக சைத்தான் வருவான். இசைக்கு பிடிக்கும். எப்படிலாம் சைத்தான் உனக்கு எப்படிலாம் நீ வழி கெடுப்ப அப்படின்ட்டு ஒரு நபி கேட்டாங்க. அவங்க பேர் சரியாக தெரியலை. அதுக்கு அவன் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, வயிறு முட்டை சாப்பிட வச்சுட்டா அவனை தூங்க வச்சுருவேன். 2வது இசையை கொண்டு சலங்கையை கொண்டு நான் அவனை வழி கெடுப்பேன் அப்படின்ட்டு அவன் வாயால் சொன்ன விஷயம். அதனால் நீங்கள் அல்லாஹுவை அறியணும், அல்லாஹுவை நம்ம அடையணும். அல்லாஹுவை அறிந்து நம்ம தொழுகக்கூடிய பாக்கியத்திற்காக அல்லா இடத்துல துவா செய்யுங்க. நம்ம தொழுகக்கூடிய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் உறுதியாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை உணவு கொடுக்கிறேன், உடை கொடுக்கிறேன், நான் கொடுக்காட்டி அவன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதையெல்லாம் நீங்கள் எப்படி, ஏன் அப்படின்னா நீங்கள் சம்பாரிச்சா தானே, உங்களுக்கு சம்பாதிக்க முடிய விட்டா தானே அல்லாஹ் உங்களுக்கு நோயை கொடுத்துட்டா
தாண்டா உங்களுக்கு உடுத்த ட்ரெஸ்ஸு உடுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நோயை கொடுத்தா எப்படி உடுத்துவீங்க? அந்த நோய் அந்த ட்ரெஸ்ஸை கூட எப்படி உடுத்த முடியும்? இதில் அனுபவ ரீதியாக நான் இப்படி அந்த ரீதியாகவும் நான் சொல்கிறேன். அனுபவ ரீதியாக இன்றைக்கி வழிமார்கள் இடத்துல எவ்வளோ பேர் ட்ரெஸ்ஸு போட முடியாது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றக்கூட முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்து அவங்க அல்லா இடத்துல கையேந்தி அந்த பாவியையும் புனிதனாக்குறாங்களே, அப்பேற்பட்ட மகான்களை போய் சந்திங்க. நீங்கள் அவங்களுடைய அன்பை பெறுங்க. அவங்களுடைய அருளை அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு அவங்களுடைய அகக்கண் பார்வை உங்கள் மேலே பட்டுடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே வேறு. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இறுதி மூச்சு வரை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.